பிரியங்க் கார்கே அப்படின்னு ஒரு கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர் போய் டெல்லியில் போயிட்டு சொல்லியிருக்கான், சாவர்கர் வந்து இந்துக்களை வந்து பிரிட்டிஷ் படையில் சேர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எப்பயுமே இந்த வாழையும் விட்டு தலையும் விட்டு நடுவில் மட்டும் சொல்லுவானுங்க. இதே போல் இன்னொன்று சொல்லுவானுங்க, சாவர்கர் வந்து இங்கே போயிட்டு வெள்ளைக்காரன்ட்டு போயிட்டு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தாருன்ட்டு. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இந்தியாவுக்கு வந்துட்டு மறுபடி மன்னிப்பு கடிதம் வெள்ளைக்கார கிறிஸ்தவன்ட்டு எழுதி கொடுத்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு சேவகம் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு அடங்கி போகலை. மறுபடியும் போராட்டம் பண்ணுவார், மறுபடியும் தூக்கி அந்தமானில் போடுவாங்க, மறுபடியும் அவங்க வச்சு கும்பிடுவாங்க, மறுபடியும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பார், மறுபடியும் இந்தியாவுக்கு வருவார், மறுபடியும் போராட்டம் செய்வார், மறுபடியும் உள்ளே போடுவாங்க, மறுபடியும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பார், மறுபடியும் வெளியே வருவார். வெள்ளைக்கார கிறிஸ்தவர்களை ஏமாற்ற செய்த தந்திரம் அது. அந்த தந்திரத்தின் இன்னொரு வெளிப்பாடு தான் இந்த இந்துக்களை பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர சொன்னது. நம்ம இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் படங்கள் ஒன்று நம்ம தமிழ்நாட்டு எடுப்பான்னு பாருங்க, நசுக்கிறோம் பிசுக்கிறோம் பிதுங்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த படம் இல்லை. தெலுங்கு படங்களிலும் நம்ம இந்தி படங்களையும் பார்த்தா தெரியும். அந்நிய நாட்டில் நம்ம வந்து அடிமைப்பட்ட காலத்தில் அவருடைய ஆயுதங்களை திருடி கொண்டு வருவார்கள் சுதந்திர போராட்ட போராளிகள். அந்த ஆயுதங்களை திருடி கொண்டு அவங்களே திருப்பி தாக்குவோம். அப்படி திருடி கொண்டு வர ஆயுதங்களை நமக்கு இயக்க பயிற்சி வேணும். இந்த இரண்டாவது சுதந்திர போராட்டம் ஆரம்பித்த தருணங்களில் அவங்க வந்து நவீன ஆயுதங்களை வெள்ளைக்கார கிறிஸ்தவங்க உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஆயுதங்களை பயன்படுத்த நமக்கு தெரியல. அப்போ சாவர்கர் என்ன சொன்னார், இந்த ஏற்கனவே சொன்ன மன்னிப்பு கடிதம் மறுபடியும் போராட்டம் பண்ண கதை தான். அப்போ இந்துக்களை போய் அங்கே போய் சேர சொன்னார். எதற்காக? அந்த நவீன ஆயுதங்களில் பயிற்சி எடுக்க. அந்த பயிற்சியை பெற்றுட்டு மறுபடியும் வந்து இந்துக்கள் வந்து இந்தியாவுக்காண்டி போராடினாங்க. இதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றது, வரலாற்று ஆர்வலர்கள் சொல்றது. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு இறையா இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த சொல்ல மண்டி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. யார் மண்டியிட்டது? வெள்ளைக்கார மவுண்ட் பேட்டன் பிரபு மனைவியிடம் மண்டி போட்டவன் யாரு? காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கான். இந்தியாவில் வந்து சுதந்திரத்துக்காண்டி எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்த உட்காந்து லவ் லெட்டர் எழுதிட்டு இருந்தால் மவுண்ட் பேட்டன் பிரபு பொண்டாட்டிக்கு. அந்த மானங்கெட்டவனை வந்து தலைவனாக கொண்டவனுக்கு தான் இவங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. வீர சாவர்கரை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்கானுங்க. இல்லை இன்னொரு 2 பேர் இருக்காங்க, உள்ள வருவாங்க, டபக்குன்னு வந்து பேசுவானுங்க சாவர்கரை பற்றி. யார் அவனுங்க பார்த்தீங்கன்னா, வாளை காட்டிய போது தாய் மதத்தை விட்டு கொடுத்து தாய்நாட்டை விட்டு கொடுத்து மதம் மாறிய பன்றிகளும் சோத்தை காமிச்சோன்னா நான் இந்த வாழாட்டிட்டு போகிற நாய் மாதிரி போய் சேர்ந்த இன்னொரு நாய்கள் கூட்டமும் சாவர்கரை தப்பாக பேசும். யாரெல்லாம் சாவர்கரை தப்பாக பேசுகிறா? ஒன்று, இந்தியா சுதந்திரம் விட்டு போராடிட்டு இருக்கும்போது மவுண்ட் பேட்டன் பிரபுக்கு பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதினவன் அவன் கால்கிட்ட மண்டிட்டு கிடந்தவன். ஏன்னா இவங்க அப்படி சொன்னாதான் புரியும். அவன் கால் சூவை நக்கிட்டு இருந்தவன் அப்படி சொல்லலான்னு சொல்ல போனான். இங்கே இந்தியாவே சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்த போது மவுண்ட் பேட்டன் பிரபு பொண்டாட்டியிடம் மண்டிட்டு கிடந்தவன், அவர் காலை நக்கி கொண்டிருந்தவன் அப்படி சொன்னது இவங்கெல்லாம் புரியும். காலை நக்கி கொண்டிருந்தவனை தலைவனாக கொண்ட கூட்டமும், அந்நிய நாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவன் வாளை காட்டியதும் தாய் மதத்தையும் தாய் நாட்டையும் துறந்து அவர்கள் காலடியில் கிடக்கும் களிசடை பன்றிகளும், சோத்த எலும்பு துண்டை போட்டவன வாழாட்டிட்டு போற நாய் மாதிரி சோத்த போட்டவன மதம் மாறி போன நாய்களும் இவங்கெல்லாம் வந்து சாவர்கரை குறை சொல்லுவானுங்க. உங்களெல்லாம் என்ன தகுதி இருக்குது? இதுல இருந்து இன்னொரு இது இருக்குது, அந்த வரலாற்றில் அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். ஜவஹர்லால் நேரு மகள் வந்து இந்திரா நேரு தானே பேர் வரணும். அங்கே இந்திரா காந்தி வந்துச்சு, ராகுல் காந்தி எப்படி வந்துச்சு, ராஜீவ் காந்தி எப்படி வந்துச்சு? அடுத்தவன் குடும்ப பேரை திருடுறது, அடுத்தவன் பொண்டாட்டியை திருடுறது, இதெல்லாம் திராவிடியா பசங்களுக்கு தான் பழக்கம்னு பார்த்தா இந்தியாவில் இந்த தான் ஃபஸ்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நாதாரி நாய்களுக்கு ஏன்னா இப்படி தான் சொல்லி தொலைய வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை, சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகி போய் மன்னிப்பு கடிதம் மறுபடியும் சுதந்திரத்துக்கு போராடினார், கடைசி வரை சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்தார். இன்றைக்கும் அவருடைய வழி தோன்றி வரும் ஆர்எஸ்எஸ் அமைப்புள்ள வந்து ஒவ்வொருத்தரும் தேசபக்தியோட இருக்கும். அந்த டிஎன்ஏ இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இத்தாலிக்காரி அன்னையும் கூப்பிட்டு அலைகிறீங்க, இத்தாலிய கிறிஸ்தவச்சியை வந்து அன்னையும் கூப்பிட்டு அலைகிறீங்க. உங்களுடைய டிஎன்ஏ எப்படி இருக்கு, எங்களுடைய டிஎன்ஏ எப்படி இருக்கு இப்பயே தெரியுது. அதனால் எங்களுக்கு தேசபக்தியை பற்றியோ இல்லை எங்களுடைய தலைவரை பற்றியோ பேசுவதற்கு உங்களுக்கெல்லாம் துளி கூட தகுதியே கிடையாது. முதல்ல உன் தலைவன் என்ன செஞ்சான், எவ்வளோ கேவலமான செயலை செஞ்சிட்டு இருந்தான். ஏன்னா சுதந்திரத்துக்காண்டி போராடின வாவுசிரமன் செக்கிழுத்துட்டு இருந்தார். இவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? லவ் லெட்டர் எழுதிட்டு இருந்தான் உட்காந்துக்கிட்டு. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு, அதுவும் அடுத்தவன் பொண்ணுலாம் கூட போகல, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு காலை நக்கி கொண்டிருந்தவனின் தலைவனாக கொண்ட கட்சியெல்லாம் வந்துட்டு பொறுத்து போக அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுத்து போவது என்பது எங்களுடைய கோழைத்தனம் இல்லை, எங்களுடைய சகிப்புத்தன்மை, எங்களுடைய மதம் கற்றுக் கொடுத்த சகிப்புத்தன்மை, எங்களுடைய அமைப்பு கற்றுக் கொடுத்த சகிப்புத்தன்மை. அது நீங்கள் வந்து பலகீனம் கோழைன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அசிங்கப்பட்டு தான் போவீங்க ஒவ்வொரு டைமும். இதோட இது மாதிரி பேச்சு நிப்பாட்டி நல்ல இல்லைன்னா அடுத்து இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கும்.